திருச்சிற்றம்பலம். இன்று மார்கழி மாதத்தினுடைய 15ஆம் நாள் திருவம்பாவையில் 15வது பாடலை நாம் சிந்திப்போம். ஓரொருகால் எம்பெருமான் என்றென்றே நம் பெருமான் சீரொருகால் வாய் ஓவாள் சித்தம் கலிகூர நீரொருகால் ஓவா நெடுந்தாரை கண் பணிப்ப பாரொருகால் வந்தனையாள் விண்ணோரைத் தான் பணியாள் பேரறையர்க்கு இங்கனே பித்தொருவர் ஆமாறும் ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் பித்தகர்தாள் வாருருவ பூன்முலையீர் வாயார நாம் பாடி ஏருருவ பூம்புணல் வாய்ந்து ஆடையலோர் எம்பாவாய். இந்த பாடல் அமைந்த அந்த சூழ்நிலையை நாம் கொண்டு சிந்தித்து பார்க்கணும். இப்போ நீராட பெண்கள் போய்கொண்டு இருக்கிறார்கள். அப்படி போய் நீராடுகின்ற நிகழ்ச்சிகளையும் நாம் பார்த்தோம். அதிலே ஒரு பெண் பேசுகிறாள். யாரை பற்றி பேசுகிறான்னா, ஒரு தலையன்பு உடையவள், தலைமையான அன்பு உடையவள். அவள் தன்னுடைய மனமொழி மெய்களால் சிவன்பால் ஈடுபட்டு தன் வயம் இழந்து நிற்கிறாள். அவளை சுட்டிக்காட்டி அவளுடைய பக்தி இவ்வாறு இருக்கிறது என்று ஒரு பெண் பேசுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. இவர்களெல்லாம் அடியார் கூட்டம். அடியார் கூட்டத்தில் ஒருத்தி மிக உன்னதமான மெய்ப்பாடுகளை உடைய மற்றொரு அடியாருடைய நிலை இவ்வாறு இருக்கிறது என்று மற்றவர்களுக்கு அந்த விஷயத்தை எடுத்து சொல்கிறார். வாருருவ பூன்முலையீர், வார்னா கச்சு, கச்சு அணிந்த அழகிய அணிகலன்கள் புனைந்த மார்பகத்தை உடையவர்களே பெண்கள். இப்போ அவங்கள கூப்பிட்றான். அவருடைய அழகை இந்த வரிகளின் மூலமாக சொல்லி இப்போ என்ன பண்ணுறான்னா, அந்த சிவானுபவ நிலையில் இருக்கின்ற பெண்ணை பற்றி அடுத்து பேச ஆரம்பிக்கின்றாள். அவங்கள கூப்பிட்டுட்டு சொல்கிறான் அந்த செய்தியை. ஒருகால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் சீர் ஒருகால் வாய் ஓவாள். சீர்னா சிறப்பு, ஓவாள் வாய் ஓவாள்னா வாய் ஓயாமல் சொல்லுவாள்னு அர்த்தம். ஒவ்வொரு சமயமும் எம்பெருமானே எம்பெருமானே என்று அவருடைய வாய் பேசும். இப்போ யாரை பற்றி சொல்கிறாங்க? ஒரு பக்தியில் முதிர்ந்த ஒரு பெண் ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே, எம்பெருமான் எம்பெருமான் எம்பெருமானே எம்பெருமானே அப்படின்னு கண்களில் நீர் வழிய, உடல் புலகிக்க, மனம் உருக எம்பெருமான் எம்பெருமான் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்கள் தன்னிலை மறக்கிறார்கள். என்னுடைய பெருமான் அப்படின்னு ரொம்ப சொந்தமாக பக்கத்தில் என்னுடைய பெருமான் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் யார் அப்படி சொல்கிறான்னா, நம்முடைய பெருமானாகிய சிவபெருமானை. நம்பெருமான் சீர் ஒருகால், சீர்னா சிறப்பு, ஒருகால்னா ஒவ்வொரு சமயமும் வாய் ஓவாள். எப்போ பேச ஆரம்பிக்கிறாளோ அப்பொழுதெல்லாம் வாய் ஓயாமல் அவனுடைய சிறப்பையே சொல்லுகிறாள். சிவ அனுபவத்தில் ஈடுபட்ட இந்த பெண் ஒரு சமயம் சிவநாமத்தை கூறத் தொடங்கினால் நம்பெருமான் நம்பெருமான் என்று பலமுறை வாயால் சொல்லுவாள். ஒழிவில்லாமல் அந்த நம்பெருமான் பெருமான் என்று அவனுடைய நாமத்தையே சொல்லி கொண்டிருப்பாள். அப்படி சொல்லி கொண்டிருக்கின்றவர்கள் இறைவனுடைய புகழ்மொழிகளையும் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே இருக்கிறாள். சிவபெருமானை பற்றி பேச ஆரம்பித்தா ஒரு சமயம் கூட நிறுத்த மாட்டாள். வாயாமல் வாயோவாமல் பேசிக்கொண்டே இருப்பாள். பேசிற்றாம் ஈசனே எந்தாய் எந்தை பெருமானே என்றென்றே பேசி பேசி அப்படின்னு நம்ம திருச்சகத்தில் பார்த்துருக்குறோம். இறைவனை சுட்டி சொல்லும் பொழுது நம் பெருமான் அப்படின்னு சாமியை ரொம்ப நெருக்கமாக சொல்லுவா. எம்பெருமான்னு சொல்லுவா, என்னுடைய பெருமான். நாமெல்லாம் பெருமான் என்று சொல்லக்கூடிய அவனை எம்பெருமான் என்று அவள் ரொம்ப உரிமையோடு சொல்லுவாள். எப்படி சொல்லுவாள்னா, சித்தம் கலிகூர. அப்படி சொல்லும் பொழுது அவளுடைய மனநிலை எவ்வாறு இருக்கும் என்று இந்த அடுத்த செய்தியாக சொல்லுகிறார். சித்தத்துள் தித்திக்கும் தேனே என்று சிவபெருமானை மாணிக்கவாசகரே சித்திக்கும் தேனி, சிவானந்தமாகிய தேனியற்சியில் ஈடுபட்டு அந்த சிவானந்தம் உள்ளத்துக்குள்ளே ஊறுவதனாலே சித்தம் களி கூறுகிறது. சித்தம் களி கூறுவதற்கு களின்னா மிகுதியான மகிழ்ச்சி.
அந்த மிகுதியான மகிழ்ச்சி ஏன் உண்டாகிறதுன்னா, சிவபெருமானை சித்தத்திலே வைத்திருப்பதினாலே அவனுடைய நினைவுகள் மனதிலே மிகுந்த களிப்பை உண்டு பண்ணுகிறது. இப்படி மனம் இவ்வாறு உருகிய உடனே என்ன நடக்கிறது அப்படின்னா, கண்ணீர் ஒருகால் ஓவா. மனம் உருகுகிறது. அதனுடைய வெளிப்பாடாக கண்களிலிருந்து தண்ணீரானது தொடர்ச்சியாக வெளிவந்து கொண்டே இருக்கிறது. எப்பொழுதாவது கண்களிலே நீர் துளிர்ப்பது என்பதல்ல, இது ஓயாமல் கண்களிலிருந்து அருவியாக நீர் பாய். சில சமயம் தெய்வானந்த அனுபவம் மீதூறி போயிருக்கின்ற பெரியவர்களோடு நீங்கள் நெருங்கி பழகியிருந்தால், அவருடைய ஞான அனுபவத்தில் நீங்களும் பக்கத்திலே இருக்கின்ற பேரு உங்களுக்கு கிடைத்திருந்தால் இதை நீங்கள் உணரலாம். எனக்கு தெரிந்த ஒரு பெரியவர், அவருக்கு எங்கள் வீட்டிலே சில நாள் அவர் இருந்தார். அப்பொழுது அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு அந்த தெய்வ அனுபவம் அவருக்கு ஏற்பட்டது. அதன் விளைவாக கண்களிலிருந்து நீர் வழிய ஆரம்பித்தது. அப்படி வழிய ஆரம்பித்தது இரவும் பகலுமாக வழிந்து கொண்டிருந்தது. அவராலும் நிறுத்த முடியாது. ஒரு சில நாட்கள் அப்படி போச்சு. இரவும் பகலும் கண்களிலே அந்த தெய்வ அனுபவத்தை பெற்றதின் காரணமாக அந்த கண்களிலே நீர் வழிந்து கொண்டே இருந்தது. அதுதான் மாணிக்கவாசகர் இங்கே சொல்கிறார். தன்னுடைய அனுபவத்தை இங்கே சொல்கிறார். நான் பார்த்ததை சொல்கிறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய அனுபவத்தை அந்த பெண்களின் மேல் ஏற்றி சொல்லுகிறார். சிவானந்த அனுபவம் உடையவர்கள் கண்ணீர் ஒருகால் ஓவா, ஒரு நேரத்திலும் நிற்காமல் தொடர்ந்து இடையீடு இல்லாமல், ஓவா என்றால் இடையீடு இல்லாமல், நெடும் தாரை மிகுதியான, அப்போ இடையிடாமல் வந்தது. அந்த தாரை எப்படி இருந்தால் நெடும் தாரை, மிகுதியாகவும் கண்களில் இருந்து நீர் வந்தது. அந்த ஆனந்த அனுபவத்தை நம்ம அப்படிப்பட்ட பெரியவர்கள் அந்த தெய்வ காட்சியை பெற்று அனுபவிப்பார்கள் என்பது இங்கே அப்படியே நிதர்சனமான உண்மையாக விளங்குகிறது. இப்போ எதனால் இந்த கண்கள் இவ்வாறு இடையறாமல் நீரை சொரிந்தன அப்படின்னா, சித்தம் கலிகூற, முதல்ல உள்ளத்துக்குள்ளே அந்த ஆனந்த அனுபவம் ஏற்பட வேண்டும். இந்த பெண் ஒரு தெய்வ அனுபவம் பெற்ற ஒரு பெண்ணை பற்றி சொல்லுகிறாள். இப்போ ஓவாமை என்றால் இடையீடு இல்லாமல் வருதல். அப்புறம் நெடும் அப்படிங்கிறது மிகுதியை குறிக்கிறது. இடையீடு இல்லாமல் மிகுதியாக கண்ணீர் வழிந்து கொண்டே இருந்தது. பாரொருகால் வந்தனையால், இப்படி இருக்கக்கூடிய அந்த பெண் என்ன பண்ணுறார்? பார்னா இந்த பூமி, இந்த நிலத்தில் அவள் விழுந்து வணங்குகிறாள். அந்த மெய்ப்பாடு ஏற்பட்ட உடனே அந்த பெருமானை வணங்க வேண்டும் என்று நினைக்கிறாள். அவள் ஒரு முறையான வணக்கத்தை தெரிவிக்கிறாள். பாரொருகால் வந்தனையால், ஒரு கால்னா ஒரு நியமத்தோடு, ஒரு நியமம் இருக்கிறது அந்த முறையில் அவள் விருந்து வணங்குவதற்கு. அந்த நியமத்தோடு அவர் வணங்குகிறார்கள். கண்களில் இருந்து நீர் தாரை தாரையாக பெருகிறது. சிவபெருமானே, அவனே நம்முடைய பரமபதி, அவனே நம்மை ஆளக்கூடியவன், அவனே ஆண்டவன், அவனுடைய வழிபட்டு நான் இருக்கிறேன் என்று இந்த நினைவிலே ஒரே முறையாக நிலத்தில் விழுந்து வணங்குகிறாள். கண்களி கூற நுண்துளி அரும்ப சாயா அன்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி என்று மாணிக்கவாசகர் ஒருபான் பெரியதொரு இடத்துல சொல்கிறார். அதே அனுபவம் இங்கு இந்த சிவானந்த அனுபவம் ஏற்பட்ட ஒரு பெண்ணினுடைய நினைவாகவும் இவ்வாறு சொல்லப்படுகிறது. விண்ணோரை தான் பணியாள், இப்படி சிவபெருமானே ஏகதெய்வம், அவனே நான் வழங்குகின்ற முழுமுதற் பொருள், தேவதேவன் அறியாத தேவர்கோ அறியாத தேவதேவன், எல்லாருக்கும் மேம்பட்ட கடவுள் சிவபெருமான் தான் என்று அவள் துணிந்த அவள் மற்ற தெய்வங்களை வணங்க மாட்டாள். புற்றில்வாழ் அறவும் மஞ்சேன், பொய்யர்தம் மெய்யும் மஞ்சேன், கற்றைவாழ் சடையம் மன்னல் கண்ணுதல் பாதம் நன்னி, மற்றும் ஒரு தெய்வம் தன்னை உண்டன நினைந்து எம்பெம்மார்க்கு அற்றில்லாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறி. ஆகவே உறுதியான நிலை, சிவனை தவிர வேறு தெய்வம் இல்லை, உறுதியான ஒரு நிலை எடுத்து விட்டாள். விண்ணோரை தான் பணியாள் அப்படின்னு சொல்லும் பொழுது அது எதிர்மறையான கருத்தை சொல்லும் பொழுது அவளுடைய உறுதி அங்கு புலப்படுகிறது.
இந்த தேவர்களையெல்லாம் விண்ணோர்கள் அப்படின்னு சொன்னது அவர்கள் சொர்க்கலோகத்தில் இருக்கிறார்கள் என்ற கருத்துப்பட விண்ணோர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி சொர்க்கலோகத்தில் அவர்கள் இருந்தாலும் அவர்கள் வினையிலிருந்து முழுதாக நீங்கவில்லை. நல்வினை செய்து புண்ணிய பலன்களை அனுபவிப்பதற்காக சென்றிருக்கிறார்கள். அப்போ புண்ணிய பலனை அனுபவித்து தீர்த்த பிறகு அவர்கள் திரும்பவும் இந்த நில உலகத்திற்கு வர வேண்டும். அதனால் அவர்கள் தேவ உலகத்தில் இருந்தாலும் ஒரு பக்தனால் அவர்கள் மதிக்கப்பட மாட்டார்கள். பக்தன் அவர்களை பொருட்டாக நினைக்க மாட்டான். அதைத்தான் விண்ணோரை தான் பணியாள். இப்போ மனம், மொழி, மெய் மூன்றும் சிவபரம்பொருளையே நாடி இருக்கிறது என்ற செய்தியை இதுவரையிலும் சொல்லியிருக்கிறார். வாய் ஓவாள் என்பது வாய் ஓயாமல் பேசுவது மொழிப்பணி, மொழி தொண்டு. சித்தம் கலிகூற அப்படிங்கிறது மானசீக மனத்தினால் செய்யக்கூடிய தொண்டு. வந்தனை செய்வாள் என்பது மெய்த்தொண்டு. இப்போது சித்தம் கலிகூற என்பதை நடுவிலே சொல்லி இருக்கிறார். ஏன் இதை மனம் தானே முதல்ல சொல்லணும், மனம் மொழி மெய்ன்னு தானே சொல்லணும். ஏன் நடுவில் சொல்லியிருக்காருன்னா, மனதிலே நினைத்தால்தான் வாய் பேசும், மனதிலே நினைத்தால்தான் மெய் கீழே விழுந்து வணங்கும். அதனால் நடுவில் வச்சு சொல்லியிருக்கிறார். இப்படி இறைவனுடைய தொண்டர்கள் இவ்வாறு வெளியிலே இருக்கக்கூடிய மெய்ப்பாடுகளையும் அகத்திலே இருக்கிற மெய்ப்பாடுகளையும் கொண்டு விளங்குகிறார்கள். திருநாவுக்கரசர் பெருமானை பற்றி சேக்கிழார் பெருமான் ஒரு பாடலில் சொல்லுகிறார். இந்த இடத்துல அதை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். தூய வெந்நீர் துதைந்த பொன் மேனி. இங்கே ஒரு ஜீவன் முக்தரை பற்றி நம்ம பேசுகிறோம். சேக்கிழார் பெருமான் சொல்கிறார், அந்த அடியார்கள் எவ்வாறு இருப்பார்கள்? தூய வெந்நீர் துதைந்த பொன்மேனி. அவருடைய மேனி பொன்மேனி. அந்த பொன்மேனி முழுதும் தூய வெந்நீர் துதைந்து இருக்கிறது. தாழ்வடமும் ஒரு நீண்ட ருத்ராட்ச மாலை போட்டிருக்கிறார். இது ரெண்டும் வெளியிலே இருக்கக்கூடிய நிகழ்வுகள். வெந்நீர், ருத்ராட்சம். அடுத்தது நாயகன் சேவடி தைவரு சிந்தையும். எப்பொழுதும் சிவபெருமானையே தழுவிக்கொண்டிருக்கின்ற மனம். வெளியில் திருவெண்ணீர் பூசி இருக்கிறது, தாழ்வடம் அணிந்திருக்கிறார். மனதிலே சிவபெருமானை ஓயாமல் தழுவிக்கொண்டே இருக்கிறார், மனதினாலே தழுவுகிறார். நைந்துருகி பாய்வது போல் அன்பு நீர்வொழி கண்ணும். பாய்ந்து நீர்வொழி கண் தொடர்ந்து ஓயாமல் தண்ணீர் கண்ணிலே வந்து கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட கண்கள். நீங்கள் அப்படி ஒரு மனிதரை கற்பனை பண்ணி பாருங்கள். அதுதான் திருநாவுக்கரசர். பதிக செஞ்சொல் மேயவாயும். வாயிலே அவருடைய பதிகங்கள் வெளிவந்து கொண்டு இருக்கின்றன. கண்களிலே நீர், உடம்பிலே திருவெண்ணீர், ருத்ராட்ச மாலை. உடையார், இந்த லட்சணங்களை உடையவர். புகுந்தனர் வீதியுள்ளே. இப்படி அவர் ரோட்டில் தெருவில் வர்றார். அவரை பற்றி நம்முடைய சேக்கிழார் பெருமான் இவ்வாறு சொல்லுகிறார். இங்கேயும் இந்த பாடல்லையும் ஒரு அடியார் எவ்வாறு இருக்கிறார்கள் என்ற ஒரு அறிமுகம், மற்ற அடியார்களுக்கு ஒரு அறிமுகம் செய்கிறார் ஒரு பெண். பேரறையர்க்கு ஒருவர் பித்து ஆமாறும் இங்கனே. பேரறையன், பேர்னா பெரிய பெருமையுடைய பேர், அரையன்னா அரசன். பேரரசன் யாரு? அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் சிவபெருமான். பேரையறையர்க்கு இங்கனே ஒருவர் பித்து ஆமாறும் இங்கனே. பெரிய சக்கரவர்த்தியாக, இந்த அகில உலகத்தையும் ஆளக்கூடிய சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு இவ்வளவு அன்பு செலுத்தக்கூடியவர்களும் இருக்கிறார்களா? இப்படியும் அன்பு செலுத்த முடியுமா? ஏனென்றால் இந்த பெண் கண்களிலே நீர் பாய்கிறது, வாயினாலே அவனுடைய புகழை பாடுகிறாள், ஓயாமல் சிவபெருமானை இடையறாமல் பேசிக்கொண்டிருக்கிறாள், உள்ளம் களிகூறுகிறது. இப்படியும் ஒருவர் பக்தி செலுத்த முடியுமா? ஆமா, ஒருவர் பித்து ஆமாறும் இங்கனே. இப்படி இருக்க முடியுமா?
இருக்க முடியுமா? யாராவது உலகத்தில் பார்த்துருக்காங்களா இது மாதிரி? ஆகவே இப்படிப்பட்ட பேரரசனிடம் ஒரு சிறுமி, முற்றிலும் தெய்வவசப்பட்ட ஒரு சிறுமி இவ்வாறு இருப்பது மிகுந்த வியப்பை தருகிறது என்று இவள் இதெல்லாம் சொல்லிட்டு ஒரு அற்புதமான கருத்தை அடுத்து சொல்றார். ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும். இப்படி ஒருவளை பைத்தியமாக்கி தன்னை தவிர வேறொன்றையும் நினைக்காமல் செய்தது அவருடைய பெருமை அல்ல. இப்படி பித்து பிடிக்க வச்சிருக்கானா அவன் யார்? இவ்வளவு பைத்தியம் பிடித்து தன்னையே நினைக்குமாறு, தன்னையே நினைத்து வேறொன்றையும் கருதாமல் எல்லாவற்றையும் உதாசீனம் செய்யுமாறு ஒரு மானுட பிறவை வைக்க முடியுமானால் அவன் எவ்வளவு திறமை படைத்தவன். ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர். அந்த வித்த தெரிஞ்சவன் யார்? வித்தகன் என்றால் மிக 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 திறமை படைத்தவன். இவ்வாறு ஒரு பெண்ணை தன்னுடைய மனம் களி கூற, கண்களிலே நீர் ஓயாமல் அரும்ப, ஓயாமல் அவனுடைய புகழை சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு ஒருவளை கொண்டு வந்து வைத்திருக்கிறான் என்றால் அவன் எவ்வளவு பெரிய வித்தகனாக இருப்பான். இவ்வண்ணம்னா இந்த தன்மை, இந்த தன்மையோடு இருக்க செய்த அந்த வித்தகன் ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர். அப்படி ஆட்கொள்ளக்கூடிய வித்தை தெரிந்த, மகா வித்தை தெரிந்த, சிறந்த சதுரப்பாடு உடையவன், சிறந்த திறமையுடையவன் யார்? வித்தகர். ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர். அப்படி வித்தகனாக எல்லாரையும் ஆட்கொள்ளுவன். அப்போ என்ன கருத்துன்னா, கொஞ்சம் லேஸ் பாஸாக அன்பு குறைஞ்சிருந்தா கூட அவனுடைய திறமையில் நம்மளை ஆட்கொள்ளட்டும் என்று பொருள். வித்தகர் அவருடைய தாழ் வாயார நாம்பாடி. இப்போ உள்ளம் கழிவுறவில்லை, வாய் ஓயாமல் பேசவில்லை, உடலால் விழுந்து வணங்கவில்லை, இருந்தாலும் ஒன்னே ஒன்று நம்மளால் செஞ்சது வாய் துண்டு. அதை வாயார நாம் பாடி. இப்படி ஒருவள் இருக்கிறாள், தன்னை மறந்து நிற்கிறாள். இப்படிப்பட்ட உன்னதமான ஒரு நிலையை செய்து அவளை ஆட்கொள்ளக்கூடிய வித்தகனாக சிவபெருமான் இருக்கிறான். அவனுடைய தாள்னா திருவடிகள். அவனுடைய தாளை வாயார நாம் பாடி, வாயார பாடணும். எல்லா இறைவனுக்கு செய்யக்கூடிய எல்லா விதமான பணிகளையும் வாயார மனதார சொல்லணும், செய்யணும். நாம் ஓயாமல் அவனுடைய புகழை சொல்ல வேண்டும். சிவபெருமான் நாம் ஒன்றும் தெரியாத சிறுமியாக இருந்தால் கூட, இப்போ நம்ம பேசின தலையன்புடையவர் இருக்கிறார் இல்லையா, ஒரு பெண் இருக்கிறார் இல்லையா, அதுபோல நாம் ஆக வேண்டும் என்பதற்காக வாயார அவனுடைய திருவடியை பாடுவோம். இந்த மாதிரி எல்லா நிகழ்ச்சியும் மனம் மொழி மெய்கள் மூன்றினாலும் இறைவனை வழிபடுதல் என்பது எல்லோருக்கும் அமையாது. அப்படி அமையாவிட்டாலும் நம்மால் முடிந்தது மொழியாலாவது அவனை வாழ்த்தி பாடுவோம் என்று இந்த அறிமுகப்படுத்துகின்ற பெண் பாடுகிறாள். இதையெல்லாம் சிந்தனை செய்து ஏர் உருவம் பூம்புணல் வாய்ந்து ஆடு. ஏர் உருவம் அழகிய தோற்றமுடைய மலர்கள் நிறைந்த நேரில், ஏருருவம் அழகிய உருவம் உடைய இந்த குளம் இருக்கிறதே, இந்த குளம், அதில் பூம்புணல் பூக்கள் நிறைந்து இருக்கிறது. பூ நிறைந்த அந்த நீரிலே பாய்ந்து ஆடு. இவள் இறைவன் திருவடி முதலியவற்றின் உருப்பழகை அகக்கண்ணால் கண்டு ஆனந்த நீராடினாள். யாரே? அந்த மெய் அன்பினள். இந்த பெண் மனதினாலேயே இறைவனுடைய புகழை பாடினாள். அப்படி பாடின உடனே அவளுக்கு அகம் விழித்து கொண்டது. மனதினாலே களி கூர்ந்தாள். ஓரொருகால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான், சீரொருகால் வாயோவாள் சித்தம் களிகூற, நீரொருகால் ஓவா நெடுந்தாரை கண்பணிப்ப, பாரொருகால் வந்தனையால் விண்ணோரை தான்பணியாள். இப்படி இருக்கக்கூடிய இந்த பெண் இதை மனதிலே இறைவனுடைய திருவடியை, அவனுடைய உருப்பழகை, பாதாதி கேசம் என்று சொல்வார்கள், கேசாதி பாதம் என்று சொல்வார்கள். பாதத்திலிருந்து திருமுடி வரையிலும், திருமுடியிலிருந்து பாதம் வரையிலும்
அப்படி சிந்தித்து கொண்டு அகக்கண்ணால் அவனை கண்டவுடனே மனம் உருகி எம்பெருமான் எம்பெருமான் என்று வாயினாலே சொல்லி நிலத்திலே வீழ்ந்து வணங்குகின்ற இந்த பெண் இருக்கிறாளே, அந்த தகுதி நமக்கு இல்லை. இருந்தாலும் அந்த பெண்ணை ஆட்கொண்டது போல் சிவபெருமான் நம்மையும் ஆட்கொள்ளட்டும். அவனுடைய கருணையினால் நம்முடைய குறைகளையெல்லாம் இட்டு நிரப்பி நம்மளையும் ஆட்கொள்ள வேண்டும். ஆகவே இறை வடிவமாக இருக்கின்ற, அம்பிகை வடிவமாக இருக்கின்ற இந்த திருக்குளத்தில் நீராடி அவனை பாடி நாம் உய்வடையோமாக அப்படின்னு பெண்கள் இந்த பாட்டிலே தன்னுடைய கருத்துக்களை சொல்லுகிறார்கள். இதில் ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர் தாள், ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர் தாள். தாள் என்பது இங்கு அம்பிகை குறிப்பிடுகிறது. திருவடி பெருமையை சொல்வதனாலே சக்தியை வியந்தது என்று இந்த பதிகம் முதலிய கருத்து தெளிவாக விளங்குவதை நாம் அறியலாம். அந்த பாடலை மீண்டும் ஒரு தடவை சிந்தித்து நிறைவு செய்யலாம். ஓரொருகால் எம்பெருமான் என்று என்றே நம்பெருமான் சீரொருகால் வாயோவாள் சித்தம் கழிகூற நீரொருகால் ஓவா நெடுந்தாரை கண்பணிப்ப நெடுந்தாரை பாரொருகால் வந்தனையாள், வந்தனையாள்னா வந்தனையாள் வந்து வந்தனை உடையவள் அப்படின்னு அர்த்தம். வந்து அணையாள் அப்படின்லாம் பிரிக்காதீங்க, வந்தனை செய்கின்றவள் அப்படின்னு அர்த்தம். மின்னோரை தான்பணியாள் பேரறையர் கிங்கனே பித்தொருவர் ஆமாறும் ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்தாள் வாருருவ பூன்முலையீர் வாயார நாம்பாடி ஏருருவ பூம்புணல் வாய்ந்து ஆடேலோ ரெம்பாவாய். திருச்சிற்றம்பலம்.